கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான மகள் ஏஞ்சல் நம்மை விட்டு பிரிந்து போனாலும் அதை பற்றி சில வார்த்தைகள் அவசியம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் மரணம் என்பது சம்பவிக்கும். ஆனாலும் தாவீது சொன்னது போல பாதி வயதிலே என்னை எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு வேதத்தில் சொல்லப்பட்டது. ஒரு ஆசாரியன் மகள், இரண்டாவது ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி, பல ஆண்டுகளாக ஊழியம் செய்த பிள்ளை, எல்லாரும் தாவீது சொன்னது போல பாதி வயதில் ஒருத்தனை ஒரு ஜீவனை எடுக்கும் போது எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில இருந்த வேதத்தின்படி எல்லாருக்கும் மரணம் சம்பவிக்கும்னு சொன்னது போல சம்பவித்தது. ஆனால் ஒரு நாள் பரலோகத்துல பார்க்க முடியும். நிச்சயமா வேதத்தின் அறிவின்படி பரலோகத்துல அந்த பிள்ளையை பார்க்க முடியும். இந்த உலகத்தின்படி இந்த உலகத்தை விட்டு போன உடனே எல்லாம் போனதாக நம்பலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு தந்திருக்க கிருபை என்னன்னா, மறிக்கவில்லை. விதையானது விதைக்கப்பட்டிருக்கிறது பூமியில. அது முளைக்கும் போது அது வித்தியாசமான, அதாவது விதையில் விதை போல அது முளைக்கிறது இல்லை. அது வேறு விதமான ஒரு தான் அது, அதாவது வேற ஒரு தரத்துல தான் அது முளைக்குது. விதயம் முளைக்கிறது. அது போல ஒரு நாளைக்கு இந்த மகள் அந்த தேவனுடைய ராஜ்யத்துல காணப்படுவார். ஏன்னா தேவன் சிலுவையில் அடிக்கப்படும் போது அடிக்கப்பட்டு மறித்த அன்றைக்கு அந்த பூமியெல்லாம் அதிர்ந்தது. பரிசுத்தவான்கள் அநேகர் பூமி அந்த திரைச்சீலை கிழிந்தது. பரிசுத்தவான்கள் அநேகர் வந்து அங்கே பரிசுத்த நகரத்தில் தரிசித்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அதுபோல இந்த மகளும் கர்த்தருடைய கிருபையினால அவருடைய எங்க பார்த்தாலும் என்னுடைய ஒரு மருமகளா இருக்கிறார். அவ எங்க பார்த்தாலும் மாமா எப்படி இருக்கிறீங்க என்னன்னு அன்பா கேட்கிற ஒரு பிள்ளை. இந்த ஆசாரியனுக்கு ஒரே மகள். அந்த பிரிவு எல்லாருக்கும் ₹1 நாம ஒரு ₹10 நம்ம விட்டு தவற விட்டா எவ்வளவு தேடுவோம், அதை குறைச்சி எவ்வளவு பிரயாசப்படுவோம், எவ்வளவு வேதனைப்படுவோம். அது போல இந்த ₹10 தவற விட்டதுக்கு இருந்தான் காலம் உள்ள கூட இருந்த ஒரு பிள்ளைக்கு நம்ம விட்டு தவறும் போது எவ்வளவு அது பெரிய இழப்பா இருக்கு. அவனால செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவா இருக்கு, எவ்வளவு உதவியா இருக்கிற. இன்றைக்கு இந்த பிரிவினை, இந்த பிரிவினால ஏராளம் குடும்பத்துல அவனுக்கு சமாதான குறைவு, நேர்த்தியான நேரத்துல ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த குடும்பத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, வேதவசனம் ஏசாயா 57:2 சொல்லுது, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். அப்படியாய் கர்த்தர் இந்த நாள்ல அவங்களை குறித்து ஒரு சாட்சியை சொல்ல கர்த்தர் ஏற்படுத்தினா. இது ஒரு வேதனையான நேரம். ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. நிஜவுக்கு கர்த்தர் நல்ல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவாராக, வழி நடத்திப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம்.